ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 19. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அந்த அதிநவீன லேபுக்குள் நுழைந்த வெற்றி மிஸ்டர் சஞ்சய பார்க்கணும் என்று ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் கூற, அப்போதுதான் தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள் அந்த பெண். அவள் விழிகளில் வியப்பு. சார், நீங்க வெற்றி தானே? அவள் குரலில் சந்தேகமும் தயக்கமும் கலந்திருந்தது. எஸ், வெற்றிதான் சார். நான் உங்க படத்தை நேத்து தான் சார் பார்த்தேன். வாவ், சூப்பர் சார். என்ன நடிப்பு! நீங்க கண்டிப்பா ஒரு ரவுண்ட் வருவீங்க சார், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா சார், பிளீஸ்? ஓகே, புன்முறுவல் மாறாமல் கூறியவன் அவளோடு செல்ஃபியும் எடுத்துக்கொண்டான். அந்த நேரத்தில் துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான் என்ற வரிகள் தான் அவன் நினைவிற்கு வந்தது. அதன் சரியான பொருளும் அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. 1000 முறை இந்த பாடலை கேட்டிருக்கிறான். ஆனால் ஒரு கலைஞனின் உண்மையான வலியையும் வேதனையையும் அந்த வரி எவ்வளவு அழகாக உணர்த்துகிறது என்பது இன்று அந்த நிலையில் அவன் இருக்கும் போதுதான் அவனுக்கு புரிகிறது. கலைஞர்கள் ஒரு விதத்தில் பொது உடைமைதானே, மக்களால் வளர்ந்தவர்கள். தங்கள் சங்கடங்களை இது போன்ற சூழலில் மனதில் புதைத்துக் கொண்டு புன்னகையை மட்டுமே உதிர்க்க வேண்டும். அது எழுதப்படாத நியதி. செல்ஃபி எடுத்துக்கொண்ட அந்த பெண் வெற்றியின் தேவையை மறந்தே போனாள். அந்த புகைப்படத்தை தன் தோழிகளுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புவதிலும் ஸ்டேட்டஸ் போடுவதிலும் பிஸியாகிவிட்டாள். எஸ்கியூஸ் மீ, நான் அவசரமா மிஸ்டர் சஞ்சயை பார்க்கணும். ஓ சாரி சார், நான் மறந்துட்டேன். 1 மினிட் சார். இன்டர்காலில் அழைத்து வெற்றி வந்திருப்பதை அறிவித்தாள். உடனே அனுப்புங்க என்ற பதில் வர, சார் லிப்ட் ஏறி 2nd ஃப்ளோர் போங்க சார், அங்கதான் இருக்காரு. ஓகே என்றவன் சஞ்சயை தேடி வந்தான். அந்த பெரிய ஹாலில் 8-10 ஊழியர்கள் அவரவர் கேபினில் அமர்ந்து வேலை பார்க்கிறார்கள். ஒரு இளைஞனின் அருகில் நின்று அவனது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருந்த சஞ்சய் வெற்றியை கண்டதும் முகமலர்ந்தான். அந்த கேபினில் இருந்து வெளியே வந்தவன், வாடா சூப்பர் ஸ்டார், உனக்கு எங்களை எல்லாம் ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். ஏண்டா அப்படி கேக்குற? இல்ல, ஐயாவுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது. எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு வாய் சாப்பாடு தரணும்னு உனக்கு தோணல? யார்டா சொன்னது உன்னை கூப்பிடலன்னு? நான் உனக்கு வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன், எடுத்து பாரு. நேர்ல கூப்பிடலான்னு உன்னுடைய ஆபீஸ்க்கு வந்திருந்தேன். உன்னுடைய வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாது, ஆபீஸ் அட்ரஸ் மட்டும் தான் தெரியும். எங்க வந்தா நீ இல்ல வெளியூர் போயிருக்கேன்னு சொன்னாங்க, அதனாலதான் வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்பி வச்சேன். ஆனா நீ இத பாக்க கூட இல்லன்னு தோணுது. அப்படியா? ஆமாடா, முதல்ல உன்னுடைய வாட்ஸ்அப் எடுத்து பாரு. செல்லை எடுத்து உடனே வாட்ஸ்அப்பை ஓபன் செய்தான். வெற்றி அனுப்பிய திருமண அழைப்பிதழை கண்டவன், ஓ சாரி, நான் 1 வாரமா ரொம்ப பிஸியா இருந்தேன்டா, வாட்ஸ்அப் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்கவே இல்ல, சாரிடா. சரி, அதை விடு. இப்ப சார் எதுக்காக என்ன அவசரமா பார்க்க வந்திருக்கீங்க? டேய், தனியா பேசணும். சரி வா. அவனை அழைத்து கொண்டு தன் அறைக்கு வந்தவன் ஒரு இருக்கையில் அவனை அமர்த்தி விட்டு இன்னொரு இருக்கையை அவன் முன்னால் எடுத்து போட்டு அமர்ந்தான். சொல்லு, என்ன விஷயம்? ஏதோ சீரியஸான மேட்டர்னு தோணுது. ஆமாடா, நான் இப்ப சொல்ல போற இந்த விஷயம் வெளியில லீக் ஆக கூடாது. இப்ப நான் கொஞ்சம் பிரபலமாயிட்டேன். பிரபலமா இருக்கிறதே ப்ராப்ளம் தான்னு விவேக் சார் ஒரு சினிமால சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு இப்ப எனக்கு புரியுது. நியூஸுக்காக நம்ம பின்னாடி மோப்பம் பிடிச்சு நாய் மாதிரி அலையிறாங்க. பைக்ல போகும்போது தப்பி தவறி ஹெல்மெட்டை கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கஷ்டம்னு சொல்ற, ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. இப்படி ஒரு லைஃப் எங்களுக்கெல்லாம் அமையலையேன்னு. அதென்னவோ உண்மைதான். இந்த லைஃபுக்கு வெளியில இருக்கும்போது இந்த லைஃப் சூப்பர்னு தோணும். ஆனா இந்த லைஃபுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் அதோட வலி தெரியும். நானும் முன்னாடி உன்ன மாதிரி தான்டா நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நான் விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லு. தன் கையில் இருந்த பாக்ஸை சஞ்சயிடம் நீட்டினான். டேய், இதுல ஒரு நெக்லஸ் இருக்கு, அப்புறம் 3 லிப்ஸ்டிக் இருக்கு. இதுல ஏதாவது தப்பா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். புரியல? தப்பான்னு சொன்னா தெளிவாவே சொல்றேன். ஏதாவது விஷம் லிப்ஸ்டிக்ல கலந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நெக்லஸ்லயும் அப்படிதான். ஓகே, விஷயம் ரொம்ப சீரியஸ் தான். இப்பதான் உன் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இத பார்த்தா கிஃப்ட் வந்த மாதிரி தோணுது. யார் இது கிஃப்டா கொடுத்தா? கார்த்திகா. கார்த்திகாவா? அதிர்ந்தவன், கார்த்திகாவும் நீயும் உயிர் காதலர்களா இருந்தீங்களே, அவளுக்கு கட்டாய கல்யாணம் நடந்துருச்சு, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அப்புறம் எதுக்காக அவ இப்படி ஒரு கிஃப்ட உனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்? எனக்கு இல்ல, என் மனைவிக்கு கொடுத்துட்டு போயிருக்கா.
உன் மனைவிக்கா? ஏண்டா? டேய், அத பத்தி எல்லாம் இப்போ உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. நேரம் கிடைக்கும் போது நானே உனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குடா, அதுக்கிடையில நான் கிளம்பி வந்திருக்கேன். நான் ஒருத்தர் சரியான நேரத்துக்கு போகாட்டி அங்க மொத்த வேலையும் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, எனக்கு புரியுது. நான் செக் பண்ணிட்டு உடனே உனக்கு மெசேஜ் பண்ணிடுறேன், நீ கிளம்பு. ஓகேடா. எழுந்து கொண்டான் வெற்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு விரையும் போது அறிவிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. ஏதோ அவசரம் என்று நினைத்தவன் பைக்கை நிறுத்தாமல் ஓட்டியபடியே அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சொல்ல அறிவு, நான் வந்துட்டே இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், நீ வர வேண்டாம். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குடா, அதை நான் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்தது. ஷூட்டிங்க நிப்பாட்டிட்டோம். நான் மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன். நீ வர வேண்டாம், நீ போய் கங்காவை பாரு. ஓகேடா. ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி போன, என்ன வேலைடா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அப்ப சரி, இப்ப உனக்கு லீவு கொடுத்துட்டேன். நாளைக்கு காலையில 4 மணிக்கு சைட்டுக்கு வந்துடணும். கண்டிப்பாடா. தேங்க்ஸ்டா. எதுக்குடா? இல்ல, எக்ஸ்ட்ரா லீவ் கொடுத்திருக்கியே. ஓகே ஓகே, போய் என்ஜாய் பண்ண. அழைப்பை துண்டித்தான் அறிவு. வெற்றி பைக்கை திருப்பும் போதுதான் அடுத்த அழைப்பு வந்தது. அழைப்பது யார் என்று பார்த்தான். சஞ்சய் தான் அழைக்கிறான். பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சொல்லு சஞ்சய். வெற்றி, உன்னுடைய சந்தேகம் சரிதான். லிப்ஸ்டிக்ல கிராமப்புறங்கள்ல மட்டும் கிடைக்கிற ஒரு விஷ செடியோடைய விஷம் மிக்ஸ் ஆகி இருக்கு. இந்த லிப்ஸ்டிக்கை யாராவது யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா மரணம் தான். என்னடா சொல்ற? அதிர்ந்து போனான் வெற்றி. ஆமாடா, டெஸ்ட் ரிசல்ட் அப்படிதான் சொல்லுது. இது தெரிஞ்சுக்கிட்டது உடனே நான் உனக்கு கால் பண்றேன். யாராவது இந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல இல்ல, யாரும் யூஸ் பண்ணல. அப்புறம் அந்த நெக்லஸ், அது சாதாரண ஒரு தங்க நெக்லஸ் தான். அதுல எதுவும் தப்பா இல்ல. தேங்க்ஸ்டா சஞ்சய். இந்த விஷயம் வெளியே போக கூடாது. கண்டிப்பா போகாது. ஆனா நீ ஆனதாலதான் நான் இதோட விடுறேன். இல்லனா கண்டிப்பா போலீஸுக்கு தெரியப்படுத்தி இருப்பேன். அததான் நான் பண்ணணும். புரியுதுடா. அதனால தானே வேற எந்த லேபிளையும் கொடுக்காம உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். ஓகே, நீ முதல்ல கார்த்திகாவை சந்திச்சு என்ன ஏதுன்னு விசாரி. எதுக்காக உன்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு கிஃப்ட கொடுத்தான்னு சொல்லி கேளு. கண்டிப்பாடா. சரி, நேரம் கிடைக்கும் போது நீ வாடா. கதைய முழுசா தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா வரேன். சரிடா, நீ உன் வேலையை பாரு. அழைப்பை துண்டித்தான் சஞ்சய். பைக்கை ஸ்டார்ட் செய்யும் போதுதான் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் அவன் மனத்திரையில் ஓடி வந்து அவனை பீதியில் ஆழ்த்தியது. ஐயோ, அவசரத்துல கங்காவை மறந்துட்டேனே. அவ ஏதாவது தப்பான முடிவை எடுத்திருப்பாளா? அவன் பைக் காற்றை கிழித்து கொண்டு மின்னலாக பாய்ந்தது. வீட்டை நெருங்கியதும் பைக்கை அவசரத்தில் வீட்டின் வெளியே வைத்துவிட்டு கேட்டை திறந்து கொண்டு வேகமாக வீட்டிற்குள் வந்தான் வெற்றி. அறையின் அருகில் வந்தவன் மெல்ல உள்ளே எட்டி பார்த்தான். கங்கா அவளது உடைகளை எடுத்து பெட்டியில் அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவன் சத்தம் இல்லாமல் அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாளிட்டான். அவள் பின்னால் வந்து நின்றவன் மெல்ல அவள் இடையை சுற்றி வளைத்தான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவளின் விழிகள் நிறைந்து வழிகிறது. வெற்றியை கண்டதும் கோபமாக அவனை தள்ளிவிட்டவள் பெட்டியை மூடினாள். ஹேண்ட்பேக்கை எடுத்து அவள் தோளில் மாட்டிக்கொள்ள அவளை இழுத்து அணைத்தவன், மேடம் எங்க கிளம்பிட்டீங்க? பெட்டியும் படுக்கையுமா? அவனை தள்ளி விட்டுவிட்டு பெட்டியையும் தூக்கி கொண்டு அவள் நகர இழுத்து அவளை படுக்கையில் சாய்த்தான். பெட்டி கீழே விழுந்தது. ஹேண்ட்பேக் படுக்கையின் ஒரு ஓரத்தில் சென்று விழுந்தது. என் தேவதைய பாக்கணும்னு ஆசை ஆசையா ஓடி வந்தா இப்படி அவசர அவசரமா என்ன விட்டுட்டு கிளம்பி போறீங்க? இது நியாயமா? எழ முயன்றவளை எழவிடாமல் தடுத்தவன் மெல்ல அவள் மீது படர்ந்தேற தன் முழு பலத்தையும் திரட்டி அவனை தள்ளி விட்டு விட்டு எழுந்து கொண்டாள் கங்கா. என்ன தொடாதீங்க, எனக்கு அது பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே மை டியர் ஸ்வீட் ஹார்ட், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்வீட் ஹார்ட்டா? நடிப்ப சினிமாவோட நிறுத்திக்கங்க, என்கிட்ட நடிக்காதீங்க. அது என்ன, சினிமால நடிக்கிறவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி? நடிப்ப எல்லாம் சினிமாவோட வச்சுக்கங்க, என்கிட்ட நடிக்காதீங்க. ஏன், எங்களுக்கெல்லாம் ஆசாபாசம் உணர்ச்சிகள் எதுவுமே இருக்காதா? யாரு சொன்னது உங்களுக்கு ஆசாபாசம் உணர்ச்சிகள் எல்லாம் இருக்காதுன்னு? நிறையவே இருக்கே. அதுதான் முன்னாள் காதலிய மறக்க முடியாம அவ கொடுத்த அந்த கிஃப்ட பொக்கிஷம் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு உங்க கார்த்திகாவும் அவ கொடுத்த அந்த கிஃப்டும் தான் பெருசு. அதையே கட்டிக்கிட்டு அழுங்க, என்ன விட்டுடுங்க. கங்காவை எப்படி சமாதானம் செய்வது, அவள் கோபத்தை எப்படி தணிப்பது அவனுக்கு புரியவில்லை. நடந்த விஷயங்களை கங்காவிடம் கூறினால் அவள் கோபம் தணிந்துவிடும். ஆனால் அவன் எப்படி கார்த்திகாவை காட்டி கொடுப்பான்? அவளை தன் வாழ்க்கையில் இருந்து துடை தெரிந்து விட்டு அவள் அந்த இடத்தை அடைய ஆசைப்படுகிறாள் என்று அல்லவா
கங்கா நினைப்பாள். கங்காவை எப்படி கார்த்திகாவுக்கு தெரியாதோ அதே போன்றுதான் கார்த்திகாவை கங்காவுக்கும் தெரியாது. இருவரையும் நன்கு புரிந்து வைத்திருக்கும் வெற்றி எப்படி ஒருவரிடம் இன்னொருவரை விட்டு கொடுப்பான்? கங்காவை துடைத்தெறிந்துவிட்டு அந்த இடத்தில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்பது கார்த்திகாவின் எண்ணம் இல்லை. தங்கள் இருவரையும் பிரித்துவிட்டு அந்த இடத்தில் அவள் வந்து வசிப்பதுதான் கார்த்திகாவால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அது வெற்றிக்கு தெரியும். அதை அப்படியே கங்கா புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவளை தவறாக நினைத்து வெறுத்து விடுவாள். அது கூடாது என்று அவன் நினைத்தான். ஆனாலும் கார்த்திகா செய்தது தவறுதான். ஒரு உயிரை எடுக்க அவளுக்கு என்ன உரிமை? ஏதோ கோபத்தில் எதை பற்றியும் யோசியாது அவள் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டாள். அது அவளது அறிவின்மை. அதை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆனால் இப்போது கார்த்திகாவை காட்டிக் கொடுக்காமல் கங்காவை எப்படி சமாதானம் செய்வது? தன் மனைவி அல்லவா? தன்னிடம் அடங்காமல் இருப்பாளா என்ன? முயன்றால்தான் என்ன? கங்கா, உன்னுடைய கோபம் நியாயமானதுதான். ஆனா ஏன் பக்கமும் நியாயம் இருக்கு. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அவளை மீண்டும் அணைத்தபடியே அவன் கூற அவள் மீண்டும் அவனை தள்ளிவிட்டாள். தடுமாறியவன் அவளோடுதான் படுக்கையில் வீழ்ந்தான். அவள் இதழை அவன் நெருங்க முகத்தை திருப்பி கோபத்தை காட்டினாள் கங்கா. ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், கட்டாயப்படுத்த மாட்டேன். அவளை விட்டு விட்டான் வெற்றி. சட்டென்று துள்ளி எழுந்தவள் தன் பெட்டி ஹேண்ட்பேக் இரண்டையும் எடுத்துக்கொண்டு நகர முயல படுக்கையில் இருந்து துள்ளி எழுந்த வெற்றி பெட்டியை அவளிடம் இருந்து பிடுங்கி அறையின் ஒரு மூலையில் வீசினான். உன்னை அப்படி விட்டா சரியாகாதே. உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம், அவ்வளவு திமிரு? ஹேண்ட்பேக்கையும் பிடுங்கி தூக்கி எறிந்தான். அவள் துப்பட்டாவையும் பறித்து அவன் தூக்கி வீச துப்பட்டாவை அவள் பின் செய்திருந்ததால் சுடிதார் கிழிந்து போனது. தோள்பட்டையில் கிழிந்து போன சுடிதாரை ஒரு முறை பார்த்தவள் கோபமாக வெற்றியை முறைத்தாள். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கிளம்பிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவளை இழுத்து படுக்கையில் போட்டவன் எழுந்து கொண்டான். அவளும் எழ முயல அவளை மீண்டும் படுக்கையில் சாய்த்தவன் சட்டென்று குனிந்து அவள் இரு பாதத்தையும் பிடித்தான். எதிர்பாராத அவனது இந்த செயலில் திகைத்து போன கங்கா, வெற்றி என்ன பண்றீங்க? காலை இழுத்து கொண்டாள். ஆனால் அவன் விடவில்லை. இறுக்கமாக பாதத்தை பிடித்து கொண்டான். சாரி கங்கா, உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு தெரியும். அதுக்காக சாரி. அதுக்காக காலையும் பிடிக்கிறீங்க? தப்பு பண்ணிட்டேன்ல, அதுதான் காலை தொட்டு மன்னிப்பு கேக்குறேன். சாரி, என்ன மன்னிச்சிடு. சிரமப்பட்டு அவன் கைகளை தன் பாதத்திலிருந்து விடுவித்தவள் காலை இழுத்து கொண்டாள். ஏன் வெற்றி இப்படி எல்லாம் பண்றீங்க? மனைவி கோபத்தின் உச்சத்தை தொட்டு நிற்கும் போது அவங்க பாதத்தை இப்படி பிடிச்சா அவங்க அப்படியே அடங்கி போயிடுவாங்கன்னு எங்கேயோ படிச்ச நினைவு. பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்லல கங்கா, உண்மையதான் சொன்னேன். இப்ப பாரு. அவள் பாதங்களை அவன் மீண்டும் பிடிக்க, என்ன பண்றீங்க வெற்றி? காலை விடுங்க. அவள் காலை இழுத்து கொள்ள அவன் விடவில்லை. பிளீஸ் வெற்றி, என்ன இப்படி தர்ம சங்கடத்துல தள்ளாதீங்க. காலை விடுங்க, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. அவள் காலை இழுத்து கொள்ள முயற்சிக்கிறாள். ஆனால் அவன் விடவில்லை. இப்ப நான் உன் காலை பிடிச்சது மன்னிப்பு கேட்க இல்ல. அவளை ஆசையாய் பார்த்தவன் மெல்ல அவள் பாதங்களை வருட உடல் சிலிர்த்தவளின் கால் விரல்கள் மடங்கிக் கொண்டது. அந்த விரல்களை மெல்ல பிடித்து நிமிர்த்தியவன் அவள் பாதத்தை வருடியபடியே மெல்ல மெல்ல அவளை முழுவதும் ஆட்கொண்டு அவள் கோபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். ஆனால் அவள் மனதில் ஆழமாக பதிந்த அந்த காயத்தையோ அதன் வலியையோ அவனால் மாற்ற இயலவில்லை. பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.